தொடர்ந்து முருகருக்காக விரதம் இருக்கிறவங்க தைப்பூச விரதத்தினுடைய நிறைவு முறையை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி தூய மலர்களால சந்தன குங்குமம் விட்டு எல்லாமே அலங்கரித்து விட்டு அவருக்கு பிடித்தமான பால், பழம், தேன், பஞ்சாமிர்தம் போன்ற நைவேத்தியங்களை வைத்து தூபம் தீபம் காட்டிட்டு கோவிலுக்கு போய் பால் கடம் தூக்கியோ அல்லது காவடி எடுத்தோ உங்க வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, ஓம் சரவண பவ போன்ற மந்திரங்களை நாம பாராயணம் பண்ணலாம். சாயந்தரத்துல சிறப்பு வழிபாட்டுக்கு பிறகு பால், பழம் போன்ற எளிமையான உணவுகளை உண்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்யலாம். இந்த விரதத்தினுடைய முக்கிய பகுதி பாத்தீங்கன்னா, பசித்தோருக்கு உணவு வழங்குவது, அன்னதானம் செய்வதே விரதத்தினுடைய முக்கிய பகுதியாக சொல்லப்படுது. இது முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக நமக்கு பெற்றுத்தரும். இந்த 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்த அனைத்து பக்தர்களுக்குமே முருகனுடைய அருளானது நிச்சயமா கிடைக்கும். ஓம் சரவண பவ. நன்றி, வணக்கம்.